டியர் கேசிங்கை பொறுத்த வரைக்கும் நம்ம சேனலில் வந்து நம்ம சேனல் பேஜுக்கு போயிட்டிங்கன்னா ஹோம் வீடியோஸ் கம்யூனிட்டின்னு இருக்கும். அந்த கம்யூனிட்டி அப்படிங்கிறது பிக் பண்ணிங்கன்னா அந்த கம்யூனிட்டியில் வந்து கம்யூனிட்டி போஸ்ட்டாக வந்து வரும் நண்பா. சரிங்களா? ஒரு வேளை உங்களுக்கு டியர் கேசிங் தேவைப்பட்டுச்சுன்னா இதை பார்த்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கிங்க. ஹாய் நண்பா, வணக்கம். இன்றைக்கி பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா நம்ம ஏ போர்டுக்கு 9 இல்லைன்னா 4 ஸ்ட்ராங்காக எடுத்து கொடுத்துருந்தா, 9 ஸ்ட்ராங்காக கொடுத்துட்டு 4 சப்போர்ட்டு கொடுத்துருந்தா. அதே மாதிரி சி போர்டில் தான் 2 இல்லைன்னா 7 வரக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கொடுத்துருந்தேன் நண்பா. ஆனால் அந்த 9 பார்த்திங்கன்னா டி போர்டில் விழுந்துருச்சு நண்பா. டி போர்டில் நகர்த்தி வச்சிட்டான். அதே மாதிரி சி போர்டுக்கு உழுக வேண்டிய 7 வந்து அப்படியே பி போர்டில் நகர்த்தி வச்சுருக்கான் நண்பா. அப்படியே டோட்டலாகவே நம்பர் மாறிடுச்சு. அது இந்த 32 ரிப்பீட் ஆகுன்னு சொல்லிட்டு தான் பிசிக்கு 32 கொடுத்துருந்தேன். இந்த 3 டிஜிட் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இப்போ 878 அப்படியே இந்த 32 ஃபுல் பவர் 87 நண்பா அப்படியே திருப்பி 78ன்னு வச்சுருந்தான். அதே மாதிரி தான் நம்ம டபுளெட்டில் எடுத்து கொடுத்துருந்தா. ஆனால் அது மெயினாக பிசிக்கு தான் வரும்னு சொல்லி கொடுத்துருந்தா. ஆனால் பார்த்தீங்கன்னா அது ஏசியில் 88 வச்சு முடிச்சிட்டான் நண்பா. அது எப்படி மிஸ் ஆச்சுன்னு நான் காட்டுறேன், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஒருவேளை நானே மிஸ் பண்ணாலும் உங்கள் கெஸ்ஸிங்கில் மேட்ச் ஆகும்போது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நண்பா. சரிங்களா? இன்றைக்கி ஒரு சிம்பிளான பேட்டர்ன் தான். நம்ம எப்படி மிஸ் பண்ணான்னு பார்த்துட்டு அப்புறம் நம்பருக்குள்ளே போயிடலாம் நண்பா. சரிங்களா? வாங்க. அதாவது நான் எப்படி கொடுத்துருந்தேன்னா இந்த சி போர்டு இங்கே ரிசல்ட் இந்த சி போர்டு 7க்கு 2 வச்சதுக்கு சரிங்களா, அப்படியே இந்த இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 7க்கு 7 இங்கே வச்சுருப்பான். சரிங்களா? மறுபடியும் இந்த 7க்கு 2 தான் வைப்பான்னு சொல்லிவிட்டு 7க்கு சி போர்டில் 2 இல்லைன்னா 7 வரும்னு கணக்கு பண்ணி தான் 32 கொடுத்துருந்தேன். ஆனால் இன்றைக்கி ரிசல்ட் எப்படி வந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே அவன் மொத்தமாக அந்த பிசி நம்பரே அப்படியே எடுத்திருப்பான். இங்கே பார்த்தீங்கன்னா இந்த 87க்கு ஒரு 32, 87க்கு ஃபுல் பவர் 32. சரிங்களா? இதே கணக்குக்கு இங்கேயும் பாருங்கள் 87க்கு 87. சரிங்களா? அந்த 87க்கு 87 வச்சுட்டு அப்படியே அந்த 87 திருப்பி 78ன்னு சொல்லி திருப்பி வச்சுருப்பான். இந்த 4 இடத்துலையுமே பிசி வந்து கரெக்டாக மேட்ச் ஆகியிருந்துருக்கும் நண்பா. சரிங்களா? இதெல்லாம் பழைய பேட்டர்னு. சிங்கிள் நம்பர் தான் இந்த மாதிரி வரும், டபுளாக வரான்னு சொல்லிட்டு தான் நானும் விட்டுட்டேன். அதே மாதிரி இன்னொன்று நோட் பண்ணாம விட்டேன், பார்த்துக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா ஏசிக்கு ஒரு 87 நண்பா. இயர்லி சார்ட்டில் ஏசிக்கு 87. அடுத்தது பார்த்தீங்கன்னா பிசிக்கு ஒரு 87. சரிங்களா? அப்படியே ஏபிக்கு ஒரு 87 வச்சு சிம்பிளாக, ரொம்ப சிம்பிளாக இந்த நம்பர் முடிஞ்சிருக்கும். சரிங்களா? இதே கணக்குக்கு இன்றைக்கி ஒரு ரூட் இருக்குது நண்பா, நம்ம பார்த்துடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி பார்த்தீங்கன்னா 52. சரிங்களா? போன வருஷம் முந்தின வருஷம் பிசியில் 52, இது வந்து ஏபியில் 52, அடுத்தது பிசியில் 52. நாளைக்கு ஏசியில் ஒரு 52 வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? அப்படி இல்லைன்னா இங்கே பாருங்கள், இது 20. சரிங்களா? 20 பிசியில் 20, ஃபுல் பவர் ஏபியில் 75. சரிங்களா? அப்போ நாளைக்கு ஒரு 57 இல்லைன்னா 20 கூட வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? நான் ரூட்டு காட்டும்போது உங்களுக்கு காட்டுறேன். அதாவது இயர்லி சார்ட்லேருந்தே பார்த்துடலாம் நண்பா. சரிங்களா? இந்த 0க்கு 0 சரிங்களா நிறுத்திட்டு இந்த ஏபி 55 எடுத்து இங்கே 520ன்னு சொல்லி வச்சுருப்பான். சரிங்களா? இந்த சி போர்டு 0க்கு 0 நிறுத்தினதுக்கு சரிங்களா நோட் பண்ணிக்கிங்க. இந்த 550 இந்த நம்பர் அப்படியே எடுத்துகிட்டு வந்து 520 சரிங்களா 520ன்னு வச்சுட்டு அந்த பி போர்டில் பெண்டிங் ஏஜ் இருக்குது பார்த்தீங்களா, அது வந்து அடுத்த வருஷம் அப்படியே இறக்கி முடிச்சிருப்பான் அந்த நம்பர். சரிங்களா? இதே கணக்குக்கு பார்த்தீங்கன்னா இங்கே பி போர்டு 2 எடுத்து சி போர்டு வச்சுருப்பான். சரிங்களா? அந்த பி போர்டு 2 எடுத்து சி போர்டு வச்சதுக்கு ஏபிக்கு ஒரு 3 1 இல்லைன்னா 2 3 வந்திருக்கணும். சரிங்களா? எந்த நம்பருமே வந்திருக்காது. சரிங்களா? 31 வந்திருக்காது, 23 வந்திருக்காது. சரிங்களா? நாளைக்கு ஏபிக்கு வந்து ஒரு 23 இல்லைன்னா 31 வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த பேட்டர்ன் பார்த்துடலாம். அதே மாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா 5க்கு 5 சரிங்களா, சி போர்டு 5க்கு 5 வச்சுட்டு 0க்கு 0 வச்சுருப்பான். சரிங்களா? ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருப்பான். 5க்கு 5, 0க்கு 0, இந்த 2க்கு ஒரு 2 சி போர்டில் இறங்குறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? மிஸ் ஆச்சுன்னா 7 வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் 2ஆம் நம்பர் ஸ்ட்ராங்காக இருக்குது. நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த பேட்டர்ன் பார்த்துடலாம். கொய்யா
இன்றைக்கி ரிசல்ட்டு 878 நண்பா. சரிங்களா? இந்த ஏ போர்டில் 8க்கு 8 நிறுத்தினதுக்கு அப்படியே இந்த நம்பர் சரிங்களா, இந்த பிசியில் 37 இருக்கும், அப்படியே திருப்பி 78 அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பான். சரிங்களா? அப்படி பெண்டிங்கில் இருக்கிறது இந்த 24. சரிங்களா? இந்த 24 இல்லைன்னா 42 ஒரு பிசிக்கு இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. நான் ஒன்று ரூட்டு காட்டுறேன். இந்த 832 சரிங்களா, இந்த 832 ரிசல்ட்டு முந்தானேத்து வந்தது. அதே நம்பர் தான் அப்படியே இறங்கியிருக்கும். சரிங்களா? டிட்டோவாக சேம் நம்பர் தான். இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஏ போர்டு 8க்கு இங்கே பாருங்கள் 823ன்னு சொல்லி இருக்கும். சரிங்களா? இந்த 823 இந்த 2 நம்பரும் ஒரே நம்பர் தான். சரிங்களா? இந்த பி போர்டு நம்பர் இங்கே ரிசல்ட்டாக வந்திருக்கும், போர்டு மட்டும் மாற்றி. சரிங்களா? அடுத்து இந்த ஏ போர்டு நம்பர் வந்து இன்றைக்கி ரிசல்ட்டாக வந்திருக்கும். அதாவது 878 இங்கே 837 இருக்குது. பிசியில் மட்டும் 78ன்னு சொல்லி திருப்பி வச்சுருப்பான். அப்புறம் பி போர்டு நம்பர் வந்துருச்சு, ஏ போர்டு நம்பர் வந்துருச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த சி போர்டு நம்பர் தான் இருக்குது. சரிங்களா? இதில் வந்து 442. சரிங்களா? இந்த 442ல் ஏதாவது ஒரு 2 நம்பராக வர வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. அப்புறம் இந்த 3க்கு 3 இருக்கும். சரிங்களா? இந்த 3க்கு 3 வச்சதுக்கு இந்த 8க்கு மறுபடியும் ஒரு 8 இல்லைன்னா 3 திருப்பி ஏ போர்டில் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க, நான் காட்டுறேன். ஒரு வேளை வந்து இந்த ஏ போர்டில் 8க்கு 8 நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா? இப்போ பாருங்கள், இந்த இன்றைக்கி வந்த ரிசல்ட்டு இந்த 878 வந்து ஏ போர்டு 8க்கு 8 நிறுத்தி இந்த பிசி நம்பர் அப்படியே இறக்கியிருப்பான். இந்த பிசியில் இந்த மேல் நம்பர் அப்படியே இறக்கியிருப்பான். ஒரு வேளை இன்றைக்கி அப்படியே 8க்கு 8 நின்றுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். ஏ போர்டில் இந்த 8க்கு 8 நின்றுச்சுன்னா இந்த மேல் நம்பர் அப்படியே பிசி வந்து இங்கே இறங்கலாம் நண்பா. சரிங்களா? அப்போ பார்க்கும்போது ஒரு 888 தான் 883 இல்லைன்னா ஒரு 888 இல்லைன்னா ஒரு 333 கூட இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கங்க. அடுத்த பேட்டர்ன் பார்த்துடலாம். அது ஏன் சொல்கிறேன்னா, இங்கே பாருங்கள், இந்த 33 இங்கே வச்சுருப்பான், இந்த கிராஸுக்கு 83. சரிங்களா? அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிசியில் தான் இந்த நம்பர் வந்திருக்கணும், ஆனால் ஏசியில் வந்து வச்சுருப்பான். சரிங்களா? இந்த ஏசியில் 88 வச்சதுக்கு வேறு ரூட் இருந்தால் இந்த பிசியில் வர நம்பர் வந்து ஒரு நாள் டிலேவாக நாளைக்கு மறுபடியும் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இதை நோட் பண்ணிக்கிங்க. அடுத்த பேட்டர்ன் பார்த்துடலாம். அதாவது போன வாரம் ரிசல்ட்டு 553 நண்பா. சரிங்களா? இந்த ரீசெண்டாக உளுந்த 5 பார்த்திங்கன்னா இந்த 556 இங்கே இருக்கும். சரிங்களா? இந்த சி போர்டு நம்பரு. அப்போ இப்படி பார்த்தீங்கன்னா வந்து சி போர்டுக்கு வந்து ஒரு 6 வர வேண்டியது இருக்குது. சரிங்களா? அப்படி இல்லைன்னா இந்த 5 சி போர்டு 5 ரீசெண்டாக உளுந்துன்னா இங்கே 5 வந்து இங்கே நிறுத்தி வச்சுருந்தாங்கன்னா பிசிக்கு வந்து ஒரு 46 இல்லைன்னா 64 வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? இது இன்னொரு ரூட் இருக்குது, காட்டுறேன் பார்த்துங்க. அதாவது 3 வாரத்துக்கு முன்னாடி வந்து 176 நண்பா ரிசல்ட். சரிங்களா? இந்த சார்ட் கொஞ்சம் பிளர்ராக இருக்குது, அதனால தான் நம்பர் அப்படி தெரியுது. 176 பார்த்தீங்கன்னா இந்த சி போர்டில் பார்த்தீங்கன்னா 126. சரிங்களா? இந்த 126 வந்து இங்கே 176ன்னு சொல்லி ரிசல்ட் வந்துருக்கும். சரிங்களா? இங்கே பாருங்கள், 126 இங்கே 176. அடுத்து இந்த பெண்டிங் இந்த பிசிக்கு வந்து இந்த 85 வரணும். இந்த 80 இருக்குல்லங்க, இந்த 80 வந்து அடுத்த வாரம் வரணும். அது கரெக்டாக வந்து பிசிக்கு வச்சுருப்பான், ஏசிக்கு 80ங்கிற நம்பர் ஒரு நம்பர் பவர் பண்ணி 85. சரிங்களா? அப்படி வச்சுருப்பான். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த போன வாரத்துக்கு முந்தின வாரம் ரிசல்ட்டு 912. சரிங்களா? இந்த 912க்கு சி போர்டில் உளுந்து ரொம்ப நாள் ஆச்சு இந்த வீக்லி சார்ட்டில், அதனால தான் இங்கே இருக்குது பாருங்கள், இந்த 962. சரிங்களா? இந்த 962 வந்து 912 சொல்லி கீழே ரிசல்ட் இருக்கும் நண்பா, நம்ம பார்த்தோம். அடுத்தது பெண்டிங் இருக்கிறது பார்த்திங்கன்னா இந்த 54 வந்து அடுத்த வாரம் வந்திருக்கணும். சரிங்களா? 962க்கு 954. சரிங்களா? அதில் 54க்கு வந்து ஒரு 55 வந்திருக்கும், அதாவது ஒரு 5 மட்டும் வச்சுருக்கும். சரிங்களா? அப்போ இந்த 950 இங்கே 4, இந்த 4 வந்து ஏ போர்டுக்கு வர வாய்ப்பு இருக்குது. அப்படி இல்லைன்னா 954 இந்த 4 வந்து சி போர்ட்லேயும் வைக்கலாம் நண்பா. ஆக மொத்தம் ஆல் போர்டுக்கு நாளைக்கு ஒரு 4ஆம் நம்பர் இறங்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்குது நண்பா. சரிங்களா? நோட் பண்ணிக்கிங்க.
இங்கே பார்த்தீங்கன்னா உள் நம்பருக்கு 994 சரிங்களா. அப்படியே அந்த கிராஸ் மேல் நம்பரு வந்து உள் நம்பருக்கு 904ன்னு சொல்லி இருக்கும் சரிங்களா. 94 வந்திருக்கும். இதே நம்பர் வெளியே எடுத்துகிட்டு வந்து 495ன்னு சொல்லி வச்சுருப்பான் சரிங்களா. 94 அப்படியே வந்திருக்கும். அந்த 0 வந்து பவர் பண்ணி 5ன்னு சொல்லி வச்சுருப்பான் சரிங்களா. இதே மாதிரி இந்த 243 சரிங்களா. இந்த 243 அப்படியே உள் நம்பருக்கு 239 அதே நம்பர் தான் இந்த 4ஆம் நம்பருக்கு மட்டும் பவர் பண்ணி வச்சுருப்பான் 9ன்னு சொல்லிட்டு. அப்படியே இந்த நம்பர் வெளியே எடுத்துகிட்டு வந்து 28ன்னு சொல்லி வச்சுருப்பான். இந்த 6 வந்து ஒரு நேரம் 9ன்னு போடுவான். அந்த சொல்லியிருக்க ஆல்ரெடி 286 அப்படின்னு சொல்லி இங்கே வச்சுருப்பான் சரிங்களா. இதே மாதிரி இந்த 402 சரிங்களா. உள் நம்பரு அடுத்த மாதம் அப்படியே கிராஸுக்கு 902 சரிங்களா. அப்படியே இந்த நம்பர் இங்கே வெளி நம்பருக்கு வந்திருக்கணும். 402 இல்லைனா 902 ஏதோ ஒரு பாக்ஸ் டைப்பில் வந்திருக்கணும். ஆனால் வந்து அப்படியே ஒரு மாதம் தள்ளி டிலேவாக அப்படியே கிராஸில் 902ன்னு சொல்லி உள் நம்பருக்கு வச்சுருப்பான் சரிங்களா. அந்த 02 இருந்திருக்கும். அதாவது இந்த இடத்துக்கு வந்திருக்காது. இது டெலீட் பண்ணிடுங்க. இந்த இடத்துக்கு வந்திருக்கணும். மிஸ் ஆகி அப்படியே அந்த 020 மட்டும் வச்சுட்டு உள் நம்பருக்கு 902ன்னு சொல்லி வச்சுருப்பான் சரிங்களா. இதே மாதிரி பார்த்திங்கன்னா இங்கேயும் இருக்கும். இங்கே ஒரு 835 சரிங்களா. உள் நம்பருக்கு 835. அதே மாதிரி இங்கே வந்து அதே வந்து 8 வந்து ஒரு நம்பர் பவர் பண்ணி 533 சரிங்களா. 5 அப்படியே வச்சுட்டு அந்த 8ல் ஒரு 3 வந்து பவர் பண்ணி வச்சுருப்பான் சரிங்களா. இதே நம்பர் அப்படியே இங்கே வந்துருக்கும் பாருங்கள். அதே கிராஸுக்கு வெளி நம்பருக்கு 2 டைம் உள் நம்பருக்கு ரிப்பீட் ஆச்சுன்னா அது அப்படி ஒரு டைம் வெளி நம்பருக்கு வரணும். அதே 380 அந்த 5க்கு பவர் 0 பண்ணி 380ன்னு சொல்லி இங்கே வச்சுருப்பான் சரிங்களா. இன்றைக்கி கூட அதே மாதிரி தான் இருக்குது. காட்டுறேன் பாருங்கள். அதாவது இந்த 564 சரிங்களா. இதே மாதிரி இதே தான் அந்த 564 இங்கே திருப்பி வச்சுருப்பான் சரிங்களா. 645ன்னு சொல்லி வச்சுருப்பான். ஒரு நம்பருமே பவர் பண்ணி ஸ்ட்ரெயிட்டாக தான் வச்சுருப்பான் சரிங்களா. மேபி இந்த ஒரு லக் இருந்துச்சுன்னா இந்த நம்பர் ஸ்ட்ரெயிட்டாகவே நாளைக்கு வந்து ஒரு அதான் 546 பாக்ஸ் டைப்பில் விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னுபா சரிங்களா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி இல்லைன்னா இந்த நான் 3 நம்பரில் கட்டாயம் ஒரு 2 நம்பராவது வருங்கிறது என்னோட கெஸிங் நண்பா சரிங்களா. இப்போ பார்த்த பேட்டர்ன் பேஸ் பண்ணி கொடுக்குற நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். நாளைக்கு ஆல் போர்டுக்கு சிங்கிள் நம்பர் பார்த்தீங்கன்னா 4ஆம் நம்பர் வந்து அதிகபட்சம் இறங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு நண்பா. என் கணக்கில் ஸ்ட்ராங்காக வருது, அதனால் கொடுத்துருக்கு நண்பா சரிங்களா. அதே மாதிரி ஏபிபிசிஏசிக்கு பார்த்தீங்கன்னா ஏசிக்கு வந்து 52252002 ஒரு 34 ஒரு 84 நண்பா சரிங்களா. அதே மாதிரி பிசிக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 5775. அதே மாதிரி ஏபிபிசிஏசிக்கு பார்த்தீங்கன்னா 45 46 42 ஒரு 33 88 நண்பா சரிங்களா. இதே மாதிரி 3 டிஜிட்டுக்கு பார்த்தீங்கன்னா 456 465 422 442 244 354 457 475 ஒரு 888 நண்பா சரிங்களா. இந்த 888 நாளைக்கு வரக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது நண்பா. உங்கள் கெஸிங்கில் மேட்ச் ஆச்சுன்னா மட்டும் ட்ரை பண்ணி பாருங்கள். மறுபடியும் ஒரு நல்ல கெஸிங்கில் சந்திக்கலாம் நண்பா. பாய்.